ஓம் சக்தி. தாய் தந்தை இல்லாத 16 வயது இளைஞன். அவனுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல, தான் இருக்கிறான். ஏதோ சொற்ப வருமானம் இருக்குது, கொஞ்சம் கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு. சரி, எதிர்காலம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் வேணுமே அப்படிங்கிறக்காக அவன் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோசியக்காரரை வந்து தேடி போகிறான். ஜாதகத்தை தூக்கிட்டு சைக்கிளில் போகிறான். அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த ஜோசியார் என்ன பண்ணுறாரு, ஜோதிடர் நல்லா கணிச்சு பார்க்குறாரு. என்னென்னமோ கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாரு. கடைசியில் சொன்னார், தம்பி இப்போ நேரம் ஆகிப்போச்சு, அதனால பொழுதும் நேரம் ஆகிப்போச்சா, நீ நாளைக்கு வாவே, நாளைக்கு வந்தேன்னா அவனுக்கு நல்லா விளக்கமாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்ல முடியும், எனக்கு வேறு வேலை இருக்குது, வெளியூர் போக வேண்டிய வேலை, ஆனால் நாளைக்கு வந்துடு தம்பி அப்படின்னு ஜாதகத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரிங்க அந்த பையனுமே ஜாதகத்தை எடுத்துட்டுங்க திரும்பி வர்றான் சைக்கிளில். வரவே நல்லா இருட்டாகி போச்சு. வர்ற வழியில் திடீர்னு மழை பிடிச்சிச்சு. பயங்கரமான மழை கொட்டுது. தங்கறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. ஒரு குடிசை மாதிரி ஒரு கொட்டாய் தெரியுது, அதுக்குள்ளே போய் தங்குறான். சைக்கிள் விலையை விட்டுட்டு அங்கே போய் தங்கும் பொழுது பார்த்தா அது வந்து அம்மாவுடைய மன்றம், ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம். அது மன்றம், அது வந்து சாமி இதை கும்பிடணும் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஏதோ வந்து ஒரு சாமி இருக்கிற இடம் அப்படிங்கிற மட்டும் அவனுக்கு தெரியுது. அவன் மருவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த நிலையில எங்கே அவன் கையில் கொடை வச்சிருக்கிறான். அந்த மன்றத்தில் அந்த கூரையிலிருந்து மழை அதிகமாக மழை பெய்யறதுனாலங்க தண்ணி ஒழுகுது, உள்ளுக்குள்ளே சொட்டுடுது. அந்த மழை நீர் அம்மாவுடைய படத்து மேலே விழுகுது. கருவறைமா படத்து மேலே அப்படி விழுந்த படத்தை நினைக்குது. உடனே அந்த பையன் பார்த்தான், அவங்கள்ட்ட கொடை இருக்குங்களே, உடனே கொடையை விரிச்சு பிடிச்சிக்கிட்டானுங்க. அம்மா படம் நினையாம வெளியேற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு நின்னானுங்க. மழை பெய்யற வரைக்கும், மழை வெளியேற வரைக்கும் பெஞ்சது, வெளிஞ்சுதான் நின்றுது. இவனும் வெளியேற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டே நின்னான். அப்புறம் மழை நின்னவனால கொடையை மடக்கிட்டு வெளியே வந்து சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா இன்னொரு அதிசயமா காரியம் நடந்திருக்குது. வீட்டை திறக்கிறானுங்க. திறந்து பார்த்தா வழக்கமா அவன் படுத்து தூங்குற இடத்துல அந்த விட்டான், அந்த விட்டத்துக்கு கீழே தான் படுத்து தூங்குவானுங்க கட்டல் போட்டு. இப்ப கட்டல் போட்டு இருக்குதுங்க, ஆனா அது விட்ட முறிஞ்சு அந்த கட்டல் மேல விழுந்து கட்டல் ஒடிஞ்சு கிடக்குது. இந்த பையன் மட்டும் இரவு மன்றத்தை தங்காம வீட்டுக்கு வந்து படுத்திருந்தானா விட்ட இவன் மேல விழுந்து இவன் செத்துருப்பானுங்க. அம்மா பாருங்க, தனக்கு கொடை பிடிக்க வச்சு தனக்கு தொண்டு செய்ய வைத்து அவனுடைய விதியை மாற்றி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவன் இப்போ போல ஜோதிடர் தான் வர சொன்னாரு, அதனால ஜோதிடர் தேடி போறான். இவனை பார்த்தீங்கன்னா ஜோதிடருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு கேட்குறாரு, தம்பி நீ நேற்று நைட்டு இங்கிருந்து போன பின்னால என்னென்னலாம் செஞ்சா அதை சொல்லு வரிசையாங்கிறார். இந்த பையனை வரிசையா சொல்றேன். கேட்டு போட்டு, அந்த ஆதிவராசக்தி தாப்பா உன்னை காப்பாற்றி இருக்குது, விதிப்படி உனக்கு ஆயுள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் அது எப்படி கூட சொல்றது, நீ சின்ன பையனா இருக்கிற, அது தாய் தாப்பினாத அனாத பையனா இருக்கிற, பொக்குன்னு எனக்கு சொல்றதுக்கு மனசு இல்லைங்கிட்ட, அதனாலதான் நாளைக்கு வா, இன்னையோட கூட ஆயுசு முடிஞ்சுது, அப்ப நாளைக்கு சுரோட வந்தா பேசிக்கலாம், கண்டிப்பா நீ வரமாட்டேன்னு எனக்கு ஜோதிட விதி சொல்லுது ஜாதகம், அதனால நான் அப்படி சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா அந்த அம்மா உன்னை காப்பாத்தி என்கிட்ட அனுப்பிச்சிட்டா, நீ எல்லாமே அந்த அம்மா செய்யி, நீ எல்லாம் அம்மாவை வேண்டி எது வேணாலும் செய்யும் போ அப்படி சொல்லி தாட்டி விட்டாருங்களா. இப்படி பாருங்க சக்தியில. ஓம் சக்தி.